ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம். இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது, நாளைக்கு வந்து மேரேஜ் வந்து இருக்குது. ஸோ 2 ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போகிறோம். இப்போ நானும் தம்பியும் பாப்பாவும் தான் போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து டியூட்டி வந்து லீவ் கிடையாது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்து வந்துடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 மேலே இருக்கும். இப்போ நான் வந்து அம்மா ஊருக்கு போயிட்டு அங்கே போய் கிளம்பிட்டு அப்படியே என்னோடய அப்பா கூட பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகிறேன். என்னோடய அம்மா சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி போயாச்சு. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கம், எனக்கு மட்டும் கொஞ்சம் தூரம். இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போகிறது 2 குழந்தைங்க வச்சுட்டு பேக் இழுத்துட்டு போகணுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி நைட்டு பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் தான் வந்து வச்சுருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவோட தம்பி பொண்ணுக்கு, ஆக்சுவலி என்னோடய தாய்மாமா பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. நாளைக்கு வந்து வெட்டிங். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துருந்தேன். ஏன்னா நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே டக்குன்னு வந்து கிளம்பிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு காலையில் வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மாவோட வீட்டுக்கு வந்து போயாச்சு. அம்மா, என்னோடய அண்ணன், அவங்க அண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. நான் வந்து 2 பேரும் சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு இங்கே தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால நான் வந்து அப்பா கூட அப்படியே வந்து ஊருக்கு வந்து போயிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அதிகமான வீடியோஸ்லாம் வந்து எடுக்கல, ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துருந்தேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்கேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிடுச்சு. காலையில் வந்து வெட்டிங் வந்து கிளம்பணும். இப்போ நான் வந்து அங்கேருந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அம்மாவோட வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ மேலே வந்து ட்ராவல் வந்து இருக்குது. இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 9:45 மேலே ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் காலையில் சீக்கிரம் எழுப்பி தம்பி பாப்பா வந்து கிளப்ப முடியும், நம்மளும் வந்து கிளம்பணும். அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து தூங்கி காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock போல் வந்து எழுந்திரிச்சு 3 பேருமே வந்து ரெடி ஆகிட்டோம். இது எங்களுக்கு மேரேஜ்க்கு போகிற ரெடியான லுக்கு வந்து இதுதான். இந்த சேரீ பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் சேரீ, என்னோடய வெட்டிங் கட்டினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டினது. அப்புறம் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து கட்டியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேரக்டாகவே வந்து இங்கே வெட்டிங்க்கு வந்து வந்துட்டாங்க. மேரேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் வச்சு தான் நடந்துச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரௌட் அதிகன்றனால நாங்கள் வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து இருந்தோம். ஸோ கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து இந்த மலைக்கு எதுக்கும் நல்லா க்ரீனிஸாக வந்து எல்லாமே வந்து செடி மரங்கள் நிறைய வந்து வளர்ந்துருந்தது. ஸோ அங்கே வச்சு ஃபேமிலி செல்ஃபி வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஒரு ஃபோட்டோ கூட வந்து எடுக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க வந்து அந்த சைடு பிஸியாக இருந்தாங்க, நாங்கள் இந்த சைடு வந்து பிஸியாக இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நார்மலாக பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் சாம்பார், ரசம், மோர் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கல்யாணம் பண்ண கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து கட்டி கும்பாபிஷேகம்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூட கூப்பிட்ருந்தாங்க மாமா, பட் நாங்கள் வந்து வரல. ஸோ அதனால் வந்து கட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே இன்றைக்கி தான் வந்து சான்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அந்த கோயிலில் போய்ட்டு ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டோம். கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி, அதாவது கம்மா, நம்ம ஊரில் கம்மா ஏறி சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்மா தான் இது. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு.